கை கொடுக்கும் கை. மாற்றுத்திறனாளிகளின் நலனுக்காக குரல் கொடுப்போம். இணைந்திருங்கள் எம்முடன். நன்றி. தமிழகத்திலே இருக்கக்கூடிய எல்லா மாற்றுத்திறனாளிகளுக்கும் வீடுகளை வழங்குவோடு ஒரு ஜீவோ போடுங்க. சென்னை நகரத்துக்குள்ள ஒரு ஜீவோ இருக்கு, சீலிங் இருக்கு. அந்த சீலிங்ல இலவசமே கிடையாது. இலவச வீடு கிடையாது, இலவச மனைப்பட்டா கிடையாது, இலவசமாக எதுவுமே கிடையாது. அந்த இலவசமாக மாற்றுத்திறனாளிகளுக்கு வீடு வழங்குவோம்ங்கிற ஒரு ஜீவோவை மாற்றுங்க. உங்க கையில தான் இருக்கு. மாற்றம் தானே, மாற்றம் தானே உங்க கொள்கையே மாற்றம் தானே. அப்படி மாற்றுங்களை யாரு வேணாங்கிறது. மக்கள் சந்தோஷப்படுவாங்கள. மக்களுக்கான ஆட்சி நான் தருவேன்னு சொன்னீங்கல்ல, கொடுங்கல. 100 நாளையில எவ்வளவு மாற்றங்கள் வந்திருக்கலாம். ஆட்டை தூக்கி மாட்டில் போடுறது, மாட்டை தூக்கி மனுஷன்ல போடுறது, இதான் இங்க நடக்கிறது. இப்ப கடைசியா காருக்கு வந்து நிக்கிறாங்க. நீங்க காரு கொடுக்கறத பத்தி எங்களுக்கு ஒன்றும் கவலை இல்லை. எம்எல்ஏவோட உதவியாளருக்கு 25,000 சம்பளம். அது ஞாபகம் இருக்குல்ல. 25,000 சம்பளம் கொடுத்தா ஒரு நார்மல் மனிதன் வாழ முடியும்னு. மாற்றுத்திறனாளிக்கு 1,500 ரூபாய் கொடுக்குறோம். அவங்க எப்படி வாழ்வாங்கன்னு கொஞ்சமாவது புத்தி வேணாமா? கொஞ்சம் யோசிக்க வேணாமா? புத்தி வேணாமா? 1,500 ரூபாயில குடும்பம் நடத்த முடியுமா? உங்க எம்எல்ஏக்களை குடும்பம் நடத்தி பார்க்க சொல்லுங்க. எல்லாம் கீழே இருந்து வந்தவங்க தான். வாடகை உண்டா? எந்த காலத்துல இருக்கிறீங்க? எந்த காலத்துல இருக்கிறீங்க? டிஜிட்டல் உலகத்துல இருக்கிறீங்க. ஏஐ உங்களை மாதிரியே ஒரு ஆளை சுற்றி எல்லாம் பண்ணிட்டு உங்க வர சொல்லுது. உங்க ஆளுங்களே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏஐ நிறுவனம். அவ்வளவு பெரிய டிஜிட்டல் உலகத்துல நீங்க இருக்கிறீங்க. 1,500 ரூபாய் 2,000 ரூபாயில ஒரு மாற்றுத்திறனாளி குடும்பம் நடத்த முடியுமான்னு நீங்க சொல்லுங்க. உங்களால சொல்ல முடியும்னா சொல்லுங்க. நீங்க வாயை திறந்து சொல்லணும்னு தான் நாங்க நம்புறோம். தமிழக முதல்வர் விஜய் அவர்கள் எப்பொழுது வாயை திறந்து பேசுவாருன்னு தவம் கிடக்குறாங்க இந்த மாற்றுத்திறனாளிகள். தயவு செய்து இங்க வீடியோ எடுக்கக்கூடிய உளவுத்துறை அவர் காதல இதை கொண்டு போடணும். தயவு செஞ்சு போடுவீங்கன்னு நாங்க நம்புறோம். 6,000 ரூபாய் உதவித்தொகை ரொம்ப குறைச்சல். ஆந்திராவில் 6,000 இருந்து 10,000 இருந்து 15,000 இருந்து, தெலுங்கானாவில் 4,016 இருந்து, பாண்டிச்சேரியில் 5,000 5,500 இருந்து அமைந்திருக்கிற மாற்றத்திற்கான அரசு என்று உருவாகியிருக்கிற தாவேகா தலைமையிலான விஜய் தலைமையிலான தாவேகா அரசு பட்ஜெட் உருவாகி கொண்டிருக்கிறது. வருகிற 31ஆம் தேதி மானிய கோரிக்கையில் மாற்றுத்திறனாளி உதவித்தொகை உயர்த்தி தர வேண்டும் என்பதை வலியுறுத்தித்தான் தமிழ்நாடு முழுவதும் இன்றைக்கு கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தை மாற்றுத்திறனாளி அமைப்பு தராட்டக் நடத்தி கொண்டிருக்கிறோம். ஆனால் கவலை என்னவென்றால், நேற்று பேருந்து அறிவிக்கப்பட்டது. நகரத்துக்குள்ளும் மாநகரத்துக்குள்ளும் இருக்கிற அனைத்து பேருந்திலும் இலவசம் என்று அறிவிக்கப்பட்டது. ரொம்ப கவலைப்பட வேண்டிய விஷயம் என்னன்னா, காலாகாலமாக பயணத்துக்கான இலவச பயணத்தை இருக்கிற மாற்றுத்திறனாளிகள் அதில் இணைக்கப்படவில்லை. பெண்களும் திருநர் மட்டுமே இணைக்கப்பட்டுவிட்டு மாற்றுத்திறனாளிகள் கைவிடப்பட்டிருக்கிறார்கள், திட்டமிட்டே புறக்கணிக்கப்பட்டிருக்கிறார்கள். இது ஏற்கக்கூடியதல்ல. ஆனால் இந்த இயக்கம் வெறும் உதவித்தொகைக்கானதாக இருந்து என்றாலும் இன்றைக்கு பேருந்துகளை துவக்கி வைக்கிற முதல்வர் அதை மாற்றி அறிவிக்க வேண்டும். அல்லது நாங்கள் சொல்கிறோம், பஸ்கள் ஓடாது. மாற்றுத்திறனாளிகள் அதில் இணைக்கப்படவில்லை என்றால் எந்த நகர பேருந்தும் ஓடாது. அதையும் தராட்டக் அறிவிக்கும் என்று தமிழக அரசுக்கு தெரிவித்துள்ளார். மாநில துணைத் தலைவர் பாசு பாரதி அண்ணா. விஜய் அரசு ஆந்திரா உதவித்தொகை உயர்த்தி வழங்க 6,000 ரூபாயாக 6,000 ரூபாயாக Yes,
தமிழ்நாடு அனைத்து வகை தமிழ்நாடு அனைத்து வகை மருத்துவ சங்கம் வாழ்கவே போராட்டம் 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 தமிழ் முழுவதும் போராட்டம் கவன ஈர்ப்பு போராட்டம் மாதந்தோற உதவி தொகையை உயர்த்த சொல்லி போராட்டம் தமிழக அரசு உயர்த்தி வாங்க முதல்ல அப்படி கிடையாது. ஒரு 6 மாதம் 8 மாதம் ஆச்சுன்னா கூட அந்த 8 மாதம் நிலுவை தொகை சேர்த்து வரும். இப்ப அது மாதிரிலாம் இல்லவே இல்லை. இது ஒரு ஏமாற்று வேலையை வருவாய்த்துறை செய்து கொண்டிருக்கிறது. நாங்க பொதுவாக கேட்கிறோம், எங்களுக்குன்னு மாற்றுத்திறனாளி துறைன்னு ஒண்ணு இருக்கு, கலைஞரால் ஏற்படுத்தப்பட்டது. அந்த துறையில ஒரே அடியாக ஒரே துறையை வைங்க. எங்களுக்கு ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்ல பாதியும் மாற்றுத்திறனாளி துறையில பாதியும் வைக்கிறீங்க. எங்களுக்கு ஒரு துறை இருக்கும் போது அனைவருக்கும் உதவி தொகையை உடனே வழங்கு பக்கத்து மாநிலங்கள் போல் தமிழக அரசே
எங்களுக்கு